வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரியனவே பார்ப்போங்க. சூரியன் உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கார் இந்த மாதம். அப்போ சூரியன் நல்லா இருந்தாலே நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வராத பணம் ஈஸியாக வரும். நாம் எதிர்பார்த்த பணம் வரும். நல்லா சம்பாதிக்கவும் செய்யலாம். ஆக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சம்பாதிக்கிற காசு அது நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மார்கழியில் இருக்கும். நோய்க்கோன்னா நம்ம வீட்டில் யாருக்காவது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கும், உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதுக்காக செலவு பண்ண வேண்டியது வரும். ஒரு சிலர் கடன் காட்சி இருக்கும், அந்த கடன் காட்சியை கட்டுவாங்க. பகை அப்படின்னா யாருக்கிட்டையாவது வம்பு வழக்கு இருக்கும், அதுக்காக செலவு பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் ஒருவேளை நம்ம வீட்டிலையே எந்த விதமான நோய் நொடி இல்லைன்னா கூட வேறு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்மக்கிட்ட தான் காசு கேட்பாங்க. அந்த மாதிரியான வேலைகளை அந்த சூரியன் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அதே மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது காரியங்களை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஆனால் அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்களுக்காக நாம் போகிற போது அரசாங்க அதிகாரிகள் நம்மளை அலக்களிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்போ நமக்கே தோணும், என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மன சங்கடம் இருக்குல்ல, அந்த சங்கடம் வர்றதுக்கான சந்தர்ப்பத்தையும் அந்த சூரியன் கொடுப்பார். ஒரு சிலருக்கு இந்த தந்தை வழி உறவுக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்கனால நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அவங்க மேலேயுமே நமக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி வர்ற மாதிரி அவங்க நடத்துங்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சுக்கிரனை எடுத்துக்குவோம். 7வது ராசியில் தான் இருக்கார். சுக்கிரன் 7வது ராசியில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா 7ல் சுக்கிரன் இருக்கும்போது உங்களுக்கோ உங்களுடைய கணவன் மனைவிக்கோ நல்ல உறவுகள் இருக்கும். அதே போல் புதுசாக நமக்கு ஆண் பெண் நண்பர்கள் எல்லாம் கூட கிடைப்பாங்க. அதனால அவங்க மூலமாக நல்ல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதே சுக்கிரன் கொடுப்பார். அதே மாதிரி திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார். அதனால் நீண்ட காலமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலத்தில் முயற்சி பண்ணுனா ஈஸியாக கல்யாணம் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் சுக்கிரன் தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் பொருள்கள் எல்லாம் வாங்கி தரக்கூடியவர். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பின வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கறதுக்குடைய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குங்க. செவ்வாய் ராசி மேலே இருக்கார். செவ்வாய் ராசி மேலே இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா செவ்வாய் ராசி மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். சொத்துக்கள் வாங்கணுன்னா வாங்கலாம். அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். ஆனால் வில்லங்கங்கள் வந்தாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் செவ்வாயை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளை டென்ஷன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் தான் செய்வார். ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் பண்ணி விட்டுருவார். பார்த்துக்குங்க, ஏதாவது நம்ம எதிர்பார்க்காமல் இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். நடந்தோன்னே நமக்கு ஒன்று கோபமாக வரும், ஆத்திரமாக வரும், டென்ஷனாக வரும். இல்லைன்னா என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு ஒரு மாதிரி கவலைப்படுறோம்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த வாகனத்தில் பார்த்து போகணும். ஏன்னா இது காயங்கள் புண்ணு அந்த மாதிரிலாம் ஏற்படுற டைம் அந்த மாதிரி வந்துடும். ஒரு சிலருக்கு நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்காவது மருத்துவ செலவுகள் கூட வந்துடும். அதனால் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி நீச்சம் பெறறனால நம்மளுடைய உறவினர்கள் அல்லது நம்மளுடைய உடன்பிறப்புகள் இவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பமும் இந்த மாதம் இருக்கும். ராகுவை எடுத்துக்கிட்டால் 9வது ராசியில் தான் இருக்கார். உங்களோட தந்தை கூட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திடுவார். இது எல்லாத்துக்கும் இல்லை, சிலருக்கு மட்டும்தான். ஒருவேளை ஒரு சிலருக்கு அப்பா கூட கருத்து வேறுபாடு வராது, நல்ல இணக்கமான உறவு இருக்கும். அவங்கள மாதிரியான ஆளுகளுக்கு அப்பாவுக்கு உடல்நல கோளாறு ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்குங்க. வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை வேணுமா, விசா வேணுமா, பிஆர் வேணுமா, எல்லாமே நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த ராகு பகவான் உங்களுக்கு இருக்காருங்க. சனி பகவானை எடுத்துக்கிட்டால் அஷ்டமச்சனி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே அஷ்டமச்சனி நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதாவது எடுத்த எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்ய விட மாட்டேங்குது. எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது நம்ம செய்கிற காரியங்கள் சரியாக வரமாட்டேங்குது, அதில் தடங்கள் வருது.
அதே மாதிரி அந்த செய்கிற காரியங்கள் நல்ல பலனை கொடுக்க மாட்டேங்குது, நம்ம எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது. அதை அந்த சனி தான் செய்கிறார். அதே மாதிரி ஒரு வேலையை மறுபடியும் செய்ய வைக்கிறார். கணவன் மனைவி உறவுக்குள்ளே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும், கொஞ்சம் சண்டை சச்சரவு வந்துடும். ஒரே வீட்டில் இருந்தால் கூட வாய் பேசாமலாம் சிலர் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த சனி தான் கொடுப்பார். ஒருவேளை ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு கணவன் மனைவி உறவுக்குள்ளே சண்டை சச்சரவெல்லாம் வராது, கருத்து வேறுபாடெல்லாம் வராது. ஆனால் அப்படி வரலன்னா ஏதாவது ஒரு வகையில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. ஒருவேளை கணவன் மனைவி பிரியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது உடல்நல கோளாறு ஏற்படுறதுக்குடைய வாய்ப்புகள் வருங்க. ஏதோ ஒரு உடல்நல கோளாறு திடீர்னு ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பத்தை அந்த சனி தான் கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் நொடின்னு இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நோய் போக இன்னொரு நோய் இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்கு இந்த முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஏதாவது வர்றதுக்குடைய வேலையை யார் செய்கிறான்னா சனி தான் செய்கிறார். அதே மாதிரி வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வாகனத்திலேருந்து நாம் தவறி விழுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி பெரிய வண்டி, காரு அந்த மாதிரி ஓட்டுறோம்னா கொஞ்சம் கவனமாக தான் ஓட்டணும். ஏன்னா அது விபத்துக்குடைய கிரகம், ஏதாவது விபத்துகள் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி வாகன சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். டிரைவராக இருந்தாலும் சரி, கண்டக்டராக இருந்தாலும் சரி, அல்லது சொந்தமாக ஏதாவது ஒரு வண்டி வச்சு தொழில் பண்ணினீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த வண்டி சார்ந்த தொழில் நமக்கு இந்த காலத்தில் கரெக்டாக வரலை. ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. வம்பு வழக்கு வரைக்கும் கொடுத்துருது, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வரைக்கும் கொடுத்துருது அந்த வாகனங்கள். அதே மாதிரி அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுது, சரியாக ஓட்டம் இல்லை. அந்த மாதிரியான வேலைகளில் தான் அந்த வாகனங்கள்னால பயன்கள் குறைவாக இருக்குது. அதனால் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா சரிதாங்க. அடுத்து குரு பகவானை எடுத்துக்கோங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். அவரு நல்லா தான் இருக்கார். குருனால் ஏதாவது ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். குரு பெரியோர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால் பெரியோர்களால் நல்ல ஆதாயம் இருக்கும், பெரியோர்களுடைய நட்பு கிடைக்கும், அவங்களுடைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக வரும். நிறைய கோயில்களுக்கு போகலாம், நல்ல பக்தி அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி கோயில்னால நன்மை, குழந்தைனால நன்மை, பெற்ற பிள்ளைகள் யாருனாலையும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அதே மாதிரி பிள்ளை பிறக்காதவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். பிள்ளைகள் பிறந்திருந்தால் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அந்த குரு கொடுப்பார். அதே மாதிரி கடன் காட்சிகள் எல்லாம் ஈஸியாக அடையும். பேங்க் லோனு அல்லது வேறு லோன் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். நீண்ட நாளாக கொடுக்காத கடனை கூட கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை வரும். நீண்ட நாளாக கட்டாத கடனை கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது தான். அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் எல்லாம் நம்ம ஜெயிக்கலாம். இத்தனை விஷயங்களையும் குருவால் கொடுக்க முடியும் நமக்கு. எல்லா கிரக நிலைகளுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு சில கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது. இருந்தாலும் மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.